Full stack developers are earning 90 lakh to 2.5 crore in US, UK and through remote job opportunities. India full stack developer salary range is from 12 lakh to 50 lakh. In this video, ஒரு 8-step framework to become a high-paying full stack developer பத்தி தான் பார்க்க போறோம். So, let's begin. Hello Techies, full stack developer roadmap in 2025. So, if you are new here, myself Jennifer. My recent role was as a software architect in a product-based company. So, currently, I'm building my own startup or SaaS application. So, to begin with this 8-step framework, step number 1, what is full stack development? Full stack development is a combination of front-end, back-end, databases and deployment. Front-end அப்படின்றது app இல்லைன்னா அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்குறது which you can see. For an example, நீங்கள் ஸ்விக்கி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களால் நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் ஃபுட் இதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா, which is யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேஜ்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு HTML, CSS, JavaScriptோட different frameworks like React.js, AngularJS, Vue.js இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். Then backend. ஸோ backendறது which cannot see. ஆனால் ஃப்ரண்ட்எண்டில் நீங்கள் பார்க்குற எல்லாமே பேக்கெண்டில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபெச் பண்ணுது ஸ்விக்கியில் ஆர் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஃபுட் இருக்குது இது எல்லாமே அந்த அப்ளிகேஷன் எங்கேயோ ஒரு சர்வரில் இருந்து இல்லை சர்வீஸில் இருந்து தான் ஃபெச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் backend. இதுக்கு you can go for Node.js, Spring Boot in Java, Django in Python, etc. Then databases. இந்த ஃப்ரண்ட்-எண்டும் பேக்-எண்டும் இன்ட்ராக்ட் பண்ணுற இந்த டேட்டாவை கண்டிப்பாக நம்ம ஸ்டோர் பண்ணோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது வரைக்கும் ஆர்டர் பண்ண உங்களோட ஆர்டர்ஸ், நீங்கள் இல்லைனா நீங்கள் என்ன ஃபுட் எவ்வளோ உங்களுக்கு ஆச்சு, இது எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலில் ஸ்விக்கியில் உங்களால் பார்க்க முடியும். இந்த டேட்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணாட்டினா இட்ஸ் நாட் பாசிபிள் டு வியூ. ஸோ இதுக்கு SQL, NoSQL எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணால் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீட் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் as well. ஸோ நம்ம இங்கே பில்ட் பண்ணுற இந்த கோட், இந்த தேவையான டேட்டா இல்லைனா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ தேட் டீமோட கொலாபரேட் பண்ணும்போது அதர்வைஸ் நம்மளோட சேஞ்சஸ் இல்லாட்டா ஒர்க்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஃபார் விச் we can use Git or GitHub. ஸோ ஃபைனலி deployment. நம்ம இங்கே பில்ட் பண்ண இந்த கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் ஆப்பை நம்ம ஒரு ஹோஸ்ட் இல்லைன்னா டிப்ளாய் பண்ணாட்டினா குளோபலாக யூசர்ஸ் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கின்றது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அதை நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது இல்லையா, தட் மீன்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஹோஸ்டட் இன் கூகுள் ப்ளே ஸ்டோர். நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸில் இந்த ஒவ்வொரு மாடியூலையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2, லேர்ன் ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட். ஸோ வாட் யூ லேர்ன் அவுட் ஆஃப் திஸ் மாடியூல், யூ லேர்ன் அபவுட் HTML, CSS, JavaScript and React.js. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் அப்படின்றது இந்த UI இல்லைன்னா ஃப்ரண்ட்-எண்ட் அப்படின்றது தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் யூ வில் நீட் டு லேர்ன் அபவுட் HTML, CSS. ஃபார் திஸ் ஐ சஜஸ்ட் திஸ் crash course from Free Code Camp. So from this course you can learn about layouts, flexbox and responsiveness na என்னன்றது உங்களுக்கு தெரியும். Then you will need to learn the fundamentals of JavaScript அப்படின்றது ஒரு பட்டன் இருக்குது, இல்லை வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, இது கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்ற ஒரு கோட் எழுதுறதுக்கு நம்ம இங்கே JavaScript கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். by which you need to understand about DOM-ன்றது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ எப்படி இந்த HTML UI எலமெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த டோம் வச்சு தான் தெரியும். தென் ES6 ஃபீச்சர்ஸ். ES6 அப்படின்றது நம்மளோட JavaScriptக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மாடல் இல்லைனா ஒரு ஸ்டாண்டர்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். தென் யூ நீட் டு லேர்ன் அபவுட் React. ஸோ ரியாக்டில் இருக்கிற ஹூக்ஸ்னா என்ன, ரவுட்ஸ்னா என்ன, காம்பனன்ட்ஸ்னா என்ன, இந்த எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே எந்த ஒரு மாடியூலோட எண்ட் ஆஃப் த லேர்னிங்லையுமே யூ நீட் டு பில்ட் அ ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட். அப்படி ஒரு வேளை நீங்கள் பில்ட் பண்ணாட்டினா நீங்கள் கற்றுக்கிட்டது ஃபுல்லாக உங்களுக்கு மறந்துடும். ஸோ இங்கே ஐ சஜஸ்ட் யூ டு கிரியேட் அ பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஏன் அப்படின்னா எவ்ரி டெவலப்பர் ஷுட் ஹேவ் தேர் ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஸோ இது மூலமாக யூ கேன் லேர்ன் அபவுட் எப்படி ஒரு அனிமேஷன் ஒர்க் ஆகுது, எப்படி ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த CSS ஸ்டைலிங்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதோட போனஸ் டிப் என்னன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை யூ கேன் டிப்ளாய் இட் இன் GitHub or Vercent. Step number 3 would be learning backend development. So what you will learn out of it, you will learn about server side scripting, API and user authentication. ஏன் அப்படின்னா பேக்கெண்டுன்றதான் ஒரு அப்ளிகேஷனோட பிரெயின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் path would be pick a programming language of your choice. You can go with JavaScript, allies Node.js, Python, Java. Then you need to choose a framework of that particular programming language. For example, Express.js for Node.js, Django for Python, and you can go for Spring Boot in terms of Java. Next, database integration.
இந்த பேக்கெண்ட் கூட டேட்டாபேஸ் கூட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, லைக் NoSQL, SQL, இந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஃபைனலாக யூசர் அத்தன்டிகேஷன். யூ கேன் யூஸ் JWT ஃபார் இட், விச் இஸ் JavaScript வெப் டோக்கன். ஸோ இந்த ஒரு மாடியூலோட லேர்னிங்கை நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் கற்றுக்கலாம்னு சொல்லிச்சுன்னா, ஸோ யூ கேன் இம்ப்ளிமெண்ட் அ ரியல் டைம் ஜாப் போர்ட் using React, Express.js and MongoDB. So what you will learn from this project ன்னு கேட்டிங்கன்னா, you will learn about CRUD operations, which is create, read, update and delete, and user authentication பற்றி உங்களுக்கு தெரியும். எப்படி APIs கூட கனெக்ட் ஆகுதுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா, you can add login or sign up using JWT authentication, and finally you can as well deploy it. So step number 4 would be databases. So databases always there will be two kind of databases. What you learn out of it, you learn about how to create and manage databases. Why to learn databases ன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வித்தவுட் டேட்டாபேஸ் இட் cannot சேவ் இட்ஸ் டேட்டா செக்யூர்லி. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் SQL டேட்டாபேஸ். ஸோ SQLன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ உங்களுக்கு queries அதனோட சின்டாக்சஸ் பற்றிலாம் தெரியணும். ஆஸ் வெல் வாட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து டேட்டாவை நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் காலம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு காலமில் இருக்க டேட்டா இன்னொரு காலமில் இருக்கிற டேட்டா கூட லிங்க் ஆகிருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி ஆப் எடுத்துட்டோன்னா, என்னோடய யூசர் இன்ஃபர்மேஷன், நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ரிலவெண்ட் டேபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நான் இதை டெலீட் பண்ணனா மற்ற எல்லா டேட்டாவும் அந்த டேபிள்லேருந்து டெலீட் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் NoSQLன்றது இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இல்லை ரிலேஷன்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிள் டேட்டா ஸ்டோரேஜ் லைக் JSON ஃபார்மேட்டில் இல்லை XML ஃபார்மேட்டில் இல்லை உங்களுக்கு எந்த ஃபார்மேட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் யூ வில் நீட் டு லேர்ன் அபவுட் ORM அப்படின்றது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர்ஸ். ஸோ இந்த ஒரு மேப்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் டேட்டா பேஸை எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தென் ஃபைனலாக இண்டெக்ஸிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். உங்களோட டேட்டாபேஸ் queries ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா you need to take care of indexing. ஸோ எந்த வேலை நமக்கு query பண்ணோன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவல் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி. ஸோ இந்த ஒரு மாடியூல் லேர்னிங்கை நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும்னா, யூ கேன் இம்ப்ளிமெண்ட் அ டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் Express.js, MongoDB and React.js. இந்த ப்ராஜெக்ட் மூலமாக you will learn about CRUD operations, user authentication and API எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். as a bonus you can schedule tasks using cron jobs. So next we are moving into API development. So what you learn out of it is how to create and maintain APIs. ஏன் அப்படின்னா, ஃப்ரண்ட்-எண்டையும் பேக்-எண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் தான் இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோன்னு சொல்லிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பில்ட் REST API. யூ கேன் கிரியேட் CRUD APIs using Express.js. Then GraphQL யூஸ் பண்ணி உங்களால் எஃபிஷியண்ட்டாக டேட்டா ஃபெச் பண்ண முடியும். ஸோ யூ கேன் லேர்ன் அபவுட் that as well. Then you can implement some API security using some JWT token based authentication. And finally இந்த ரேட் லிமிட்டிங் இல்லாட்டினா கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதன் மூலமாக உங்களோட ஏபிஐயோட எஃபிஷியன்ஸை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதனோட ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் என்னவாக இருக்குன்னா, பில்ட் பிரதர் ப்ராஜெக்ட் வித் REST APIs. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ரியல் டைம் டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறது, எப்படி வந்து ஏபிஐ இன்ட்ராக்ஷனை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது, லைக் இண்டெக்ஸிங் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் கற்றுக்க முடியும் வித் additional security. So இதனோட bonus tip would be add GraphQL for efficiency. Then we are moving towards deployment. ஏன் நம்ம டெப்ளாய்மெண்ட் கற்றுக்கணும்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் டெவலப் பண்ண ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை யூ ஹேவ் டு டெப்ளாய் இட் சம்வேர் ஸோ தட் குளோபலாக யூசர்ஸ்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வாட் வி வில் லேர்ன் ஃப்ரம் இட் about Dockers, CI/CD pipelines, cloud platforms, etc. So step by step பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்கர்ன்றது ஒரு கண்டெய்னரைசேஷன். ஸோ உங்களோட ஆப்பை ஒரு செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும், அதை யூசர்ஸ்னாலே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது லைக் AWS, Versal, Netlify, இதிலெல்லாம் உங்களோட ஆப்ஸை நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும். தென் CI/CD பைப்லைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெவலப் பண்ண கோட் இல்லாட்டினா மாடியூலை ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட் இல்லாட்டினா டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ தட் மேனுவல் எஃபர்ட்ஸ்லாம் இங்கே கம்மியாகும். தென் ஃபைனலாக மானிட்டரிங் அண்ட் லாகிங். யூ கேன் யூஸ் டூல்ஸ் லைக் Datadog to monitor and log your real-time applications performance. Finally, we are moving to my most favorite step, which is building high-value full-stack projects. ஏன் இதை நம்ம பண்ணோன்னா, employees really want to see real-time projects in your portfolio. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன், which is e-commerce website. You can use MERN stack for this, which is Express.js, React.js and MongoDB. இதில் இருந்து உங்களால் ரியல் டைமாக நீங்கள் எப்படி யூசர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, ஸ்கேலபிலிட்டி, இது பற்றின நாலேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தென் you can go for real-time chat application using
React, WebSockets and Firebase. Then my favorite one, SaaS application. உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஏஎல்எம்ஸ் இன்டெகிரேட் பண்ணி அது ஒரு SaaS அப்ளிகேஷனை மாற்றி அதிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் இதெல்லாம் நம்ம என்ன கற்றுக்கலாம்னா அத்தென்டிகேஷன், லாகின் அண்ட் சைன்அப் மூலமாக, then how to integrate APIs into that, like payment integration எப்படி பண்ணுறது, how to integrate database into this like SQL, NoSQL integration எப்படி பண்ணுறது, then real-time features like Firebase, WebSockets. So finally, which is most important step, how to grab a high-paying full-stack development job. First, உங்களோட ரெஸ்யூமையை இந்த ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள். தென் லிங்க்டின், இந்த கிட்ஹப் இதெல்லாம் போய் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் பில்டிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லைனா உங்களோட அப்டேட்டை நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டார்ட் அப்ளையிங் ஃபார் ஜாப்ஸ் இன் ரிமோட் job platforms like Upwork, Freelancing, People Per Hour. இதிலிருந்துலாம் you can easily earn like 40 to 1 lakh per month. Start preparing for mock interviews in system design and DSAs and whatnot. So இந்த 8 steps framework நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா it will take 6 to 9 months to land a full stack development job. I'll see you soon. Take a bye-bye.